ஆமாம். சர்டிஃபிகேட் வாங்க கூட்டு போங்க. உங்கள் அண்ணனை தானே கூட்டு போன்ட்டு வந்தேன். போங்க அண்ணனை கூட்டு வச்சுரு. கோவப்படுத்தாதீங்க, கூட்டு போங்க நீங்கள். நான் கோவப்படுத்துறேன், நீ என்ன கோவப்படுத்துறியா? அது நான் என்ன சேட்டை பண்ணாலும் நீங்கள் கண்டுக்கக்கூடாது. கண்டுக்க விடாதான், துளி உரிச்சு விடுவேன். சரி சொல்லு, எனக்கு பண்ணுவேன். அடுத்த வாரம் கூட்டு போங்க. அது முந்தைய வாங்கியிருக்கணும், வாங்கலல்ல. ஏன் வாங்கலை? ஏன் சொல்லலை? சரி, அது கோவத்தில் இருந்தேன். நம்ம கோவப்படக்கூடாது. ஐயோ பயப்படுதானே இறங்கி வந்தா நீ சீனிட்டே இருக்கேன்னு நான் சொல்லு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம், நான் வேலைக்கு போனால் ஊர்லலாம் மாமா இருக்கணும். வேற எங்கே இருந்தா எப்படி போவேன்? நான் போனால் நீங்கள் என்ன தேடுவீங்கல்ல. நீ யார் சொன்னா நான் உன்னை தேடணும்? யார் சொல்லணும்? எனக்கு தெரியும், என் மாமா என்ன தேடணும். இருக்க வேண்டிய நாளெல்லாம் போனான் விட்டுட்டு இன்னும் இருங்கன்ட்டு தேடுவானா? அவளும் என் மண்டையும் இடத்த காலி பண்ணு. எதுக்கு இப்படி சொல்லுங்க? நான் போனால் தேடுவே இல்லைண்ணே. அப்புறம் ஏற்கனவே வையாம இங்கே வா கூப்பிட்டு ஏக்கி விட்டு போனேன்னு அடிக்கேன். நான் அடிக்கல, நீனா தான் அடிக்க வச்சேன். இருக்க மாட்டேன்ட்டு இருக்குது. அப்புறம் என்ன உனக்கு கொழுப்பு? உங்கள் அப்பா வீட்டில் போய் இருக்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன மாமா பண்ண? என்ன பண்ணலாம் நீனே சொல்லு. விளையாடுறீங்க, பதில் சொல்லுங்கள். என்ன செய்யணும்? வேலைக்கு போனால் போய் தாண்டி ஆகணும். வேலை போகிற கொஞ்சம் நாள் சரியா? அப்போ நீங்கள் அங்கே வந்துடுங்க, சொல்லியாச்சு. நான் வேலைக்கு போக வேண்டாம். பின்னாடி அலையுது ஆளை பேர் போ. அதான் நம்ம வீட்டில் அவ்வளோவே இருக்காங்களாடி, வேற என்ன? எத்தனை பேர் இருந்தாலும் என் மாமா வேணும் எனக்கு. கேட்குற வார்த்தை ஒழுங்காக பஸ் பைத்தியம். அது நம்ம வீட்டில் எல்லோரும் இருந்தாலும் நீங்கள் இருக்கணும். அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும். வருவீங்களா மாட்டிங்களா மாமா? ஏன்டி இப்படி பாடாப்படுத்துகிறேன்? ஒரு மாதம் இருமா, நான் லீவோடு வரேன் சரியா? அப்போ நான் போக மாட்டேன் வேலைக்கு. கம்பெடு நாலேஜ் ஸ்டார்ட்னா தான் சரி வருவேன். நீ தாண்டி சொன்னேன் நான் வேலைக்கு போகிறேன்ட்டு. போயேன் போகிறேன். நான் வேலைக்கு போகும்போது வேலை போயிட்டு வந்தவுடனே என் மாமா எனக்கு வேணும்ல. ஒன்றெல்லாம் திருத்தவே முடியாது. ஓடி வேலைக்கு போனால் தான் உனக்கு நிறைய கற்றுக்கிட வேண்டியது இருக்குது சரியா? மாதத்துக்கு ஒரு டைம் வரேன். சரியாம்மா? சரி. அப்புறம் மாமா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டா? பைத்தியமாடி, ஒவ்வொரு டைம் சொல்லணுமா? சொல்லேன். மாமா அப்பா ஃபோன் அடிக்கும். பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பேசணும்ல, என்கிட்டையும் எப்படி இருக்கான்னு கேட்கும். அதான் உங்களுக்கு தெரியாதுல்ல மாமா, சொல்லலான்னு. எவ்வளோ நாள் கழிச்சு சொல்கிறடி? மாமா நீங்கள் கோவத்தில் இருக்கேன்னு சொல்லலை. அப்பாவை தான் கால் பண்ணும். அப்போ அட்டன் பண்ணி பேசுவேன். எப்படி இருக்க பாப்பா, எப்படி இருக்கா, இதை மாதிரி தான் கேட்கும் மாமா. பேசட்டுமா? இல்லை, எத்தனை தடவை சொல்லணும்னு தெரியும் உனக்கு? மாதம் ட்ரைனிங் எடுக்கணுமா? எப்படி ஒரு டைம் சொன்னால் அப்படியானு கேட்டுக்கிடணும். இப்போ எத்தனை மட்டும் சொல்ல வேண்டியது இருக்கு கேட்கேன். அப்போ இப்போ பாப்பா பார்த்துட்டா பாப்பா கூட இருக்க ஆரம்பிச்சிச்சு. அதான் பாப்பா ஞாபகமாக இருக்குன்னு ஃபோன் அடித்து கேட்கும். வேறு ஒன்றும் இல்லை மாமா, நான் அடிக்க மாட்டேன். நீ அடிக்க மாட்டப்போ ஃபோன் தானே அடிக்குமோ உங்கள் அப்பா நம்பரை பார்த்து? எதுக்கு இப்படி சொல்லுதுங்க? அப்பாவை தான் அடிக்கும். போய் சொல்கிறேன்னு நீ வர சொன்னால் நீங்கள் கோவப்படுதீங்கல்ல, அதுக்கு தான். ஒரே ஒரு டைம் நான் அடித்தேன். இப்போ நீ என்ன சொன்ன என்கிட்ட? இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன சொன்ன? நீங்கள் இப்போ வர என்கிட்ட கோவப்படுதீங்க, அதுக்கு தான். அரை வாங்கிட்டு போயிடாத. யார் கோவப்படுற மாதிரி பேசுகிறாத சொல்லு. அந்த வேலையெல்லாம் யார் பக்கம்? சரி வீடுங்க, கோவப்படாதீங்க. இப்போ நான் பேசணுமா அப்படி? எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ என்ன கேட்க? பேசட்டேன்னுட்டு எப்போ நீ கேட்க? நீ எப்போ கேட்க? வந்தவொடனே தான் நீங்கள் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தீங்கள, பேச மாட்டேன்னு. அதுக்கு தான். திருப்பி இதை காரணம் சொல்லிட்டு இருக்கதை அட்டி வாங்கிட்டு போயிடுவேன். போய் சொல்ல மாட்டேன்ல. இப்போ என்ன பழக்கம் அது? ஏன் இதுக்கு மட்டும் நம்மகிட்ட கோவப்படாமல் தான் இருந்தணும்? இல்லை கேட்கேன். அப்போல்லாம் எப்படி வந்து சொன்னேன்? அப்போ போய் சொல்லிட்டு தான் இருந்தியா? மறைச்சிட்டு இருந்தியா? மாமா அப்போ வேறு மாமா, கல்யாணம் முடியல. அப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் போய் சொல்லலான்னு சொல்லியிருக்கேன்னா? இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்ததை அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றி நடந்துக்கணும்னு சொன்னேண்ணா. மன்னிச்சிருங்க மாமா, நீங்கள் மறுபடியும் கோவப்படுவேன்னு பயந்து தான். இப்போ வீட்டில் எல்லோரும் கரெக்டாக தான் இருக்காங்க. நீ தான் ரொம்ப ஆடுத, சரியில்லை. சொல்லு கேட்க மாட்டக்க. இஷ்டப்படி முடிவு எடுத்துகிட்டு நடக்க. போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். மறைக்கிறேன் என்ன? பர்மிஷன் கேட்குறது கிடையாது. நான் கரெக்டாக தான் இருப்பேன். பேசட்டா? எனக்கு பிடிக்கல நந்தினி, அவ்வளோதான் சொல்ல முடியும். மாமா அப்போ வருத்தப்படல மாமா, எனக்காக மாமா கொஞ்சம் விடுங்க. நீங்கள் பேசாட்டி பரவாயில்ல, நானாட்டு பேசுகிறேன். அப்புறம் வருத்தப்படும்ல.
உங்களுக்கே தெரியும்ல மாமா, அப்பா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குன்ட்டு. பேசலைன்னா ரொம்ப கஷ்டப்படும் பாப்பமா. இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். பேசிக்கிறேன் மாமா, நான் மட்டும் பேசிக்கிறேன், நீங்கள் பேசாட்ட பரவாயில்ல. மாமா ப்ளீஸ் மாமா, பதில் சொல்லுங்க மாமா ப்ளீஸ். போ போய் என்ன பண்ணு. ஆனால் என்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லிடாத, சொல்லிட்டேன். என் கண்ணு முன்னாடி உங்கள் அப்பா வர சொல்லிடாத. ஏன் மாமா? எந்திரிச்சு ஓடிட்டு அடி வாங்கிறத. சொல்லுங்க, நீங்கள் தானே இப்போ கூப்பிட்டியா? நான் தான் கூப்பிட்டேன், கூப்பிட்டேன். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆ பர்மிஷன் கேட்கணும்ல. சரியில்லை, பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்க நீ. நீ ஏன் வந்து கேட்கணும்? நான் கட்டாயப்படுத்தி கூப்பிட்ட பிறகு கேட்கக்கூடாது. சரி, இப்போ ஏன் என் மாமா இவ்வளோ கோவமாக இருக்கு? என்ன பண்ணணும்? ஏதாச்சும் சொல்லிட பாரு. போடி இருந்துச்சு போய் படுப்போம். என்னாச்சு படுக்க வச்சிருத்தியா? வேறு என்ன பண்ண போகிறேன்? கிச்சனில் தான் வேலை இல்லைல்ல. நான் அது சொல்லலை, தூங்க சொல்கிறீங்க நீங்கள். நான் புரியல. நான் அடிக்காதீங்க, நீங்கள் தூங்க வரலையா? நீ எஞ்சி பண்ண நான் என் பாட்டு இதில் படுப்பேனே. கோவப்படுத்தாங்க சொல்லிட்டேன். யார் கோவம் வருது உனக்கா? கோவம் எனக்கு வரணும். இல்லை கண்ணை வாக்கில் இருந்து கூட்டணும். அந்த நேரத்தில் இருந்து கூப்பிட்டுருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ சும்மா வேலை இருக்கும் போய் சொல்லிட்டு கிச்சனில் போய் உட்காந்து கதை விட்டுட்ருக்கேன். என்ன அது பத்தாதுன்னு உங்கள் அண்ணன் போய் கதை விட்டுட்டு வரேன். எவ்வளோ திமிரு உனக்குலாம். போ ஏஞ்சி போய் பாட்டு போடு. அப்போ ஏக்கு என்ன கூப்பிட்டியா? கூடாவே தூங்க வைக்குதான். போய் தூங்குதானே சொல்கிறேன், தூங்காண்டானே சொல்கிறேன். அப்போ நீங்கள் தூங்கியிருக்க வேண்டியதானே, நீங்கள் ஏன் முடிச்சிருக்கீங்க? சாத்திப்படியும் சாத்தி பதிலுக்கு பதில் குஷன் கேட்டுட்டு இருந்தானோ. தூங்கினவனை வந்து எழுப்பிட்டு இருக்கிறதுக்கு ஏன்னா அதுக்கு சண்டை போடாக்கா. நான் வரதுக்குள்ளே தூங்கிட்டேன்ட்டு ஆளை மண்டையும் பாரு. போய் படுப்போம். இப்போ எதுக்கு தான் என்னை தேடினே, அதை சொல்லுங்கள். ஏன் இவ்வளோ நாள் ஏக்கு தெரிஞ்சவனா? அதுக்கு தான். அதான் சொல்கிறேன் வாங்கன்ட்டு, தூங்குவாங்க. அப்புறம் என்ன சவுடால கேள்வி கேட்க? அப்புறம் தூங்க வேண்டியதானு. தூங்கணும்னு வந்து எழுப்ப தான் செய்யப்படுறேன். ஏன்னா தூங்க வைக்கல, தூங்க வைங்கன்னு. அப்புறம் என்னங்க, வானா வர போகிறது கிடையாது. என் பிள்ளை கூட அவார்டு தூங்குதான். நீ ஏன்டி இப்படி இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், ஊருக்கு போனால் எப்படி தூங்குவேன்? இங்கே மத்தியானம் கிளம்பி நைட்டுக்கு வந்துடுங்க, தூங்க வச்சுட்டு அப்புறம் நைட்டு கிளம்பி காலைல இங்கே வந்துடுங்க. ஆயா பேசுகிற வையி இதில் வாயில் 2 வச்சிரும் பார்த்துக்க. வேலைக்கு போக வேண்டாம். மத்தியானத்துக்கு மேலே வீலுக்கு தூங்க வைக்க மெனக்கட்டு போகணுமா? போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். உங்கள் அப்பானா ஃப்ளைட்டுக்கு பைசா தரேன். என் மாமா தான் தருமே, வேறு என்ன எங்கள் அப்பாவுக்கு தரணும். ஆமாம் தருவோம் மாமே. நல்லா ஆளை மண்டையும் பாரு. அப்படியே ஏமாத்திட்டல. சீக்கிரம் ஊருக்கு அனுப்பிவிடணுப்பா, அப்போ தான் நான் ஃப்ரீயாக தூங்க முடியும். டெய்லி டார்ச்சர் பண்ணுறடி. நான் பழகா ஊரில் இருந்தாலாம் ஏக்கு என்ன கூப்பிட்டியா? இறங்கு தாயே இறங்கு. உன்கிட்ட பேச முடியுமா? இறங்கு படுப்புண்டி. தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் தூங்குதாலும் பாரு, பேசிட்டே இருப்பான் எவ்வளோ நேரம். ஆமாம், என் மாமாட்ட நான் பேசிகிட்டே இருக்கேன், என்ன பிடிக்கும், என் மாமாக்கு அதானே பிடிக்கும். இவ்வளோ நேரம் தான் பேசிகிட்டு இருந்தேன்னா எங்கே போய் பேசிகிட்டு இருந்தேன்? நைட்டு உங்கள் கூட தானே மறக்க போகிறேன், அப்புறம் என்ன மாமா? பேசிய மயக்கிடுவா. எந்திரிமா, தூக்கம் வருது, தூங்குவோம். எனக்கு தூக்கம் வரலாம். சரி எஞ்சி போப்போம். கிச்சனில் ஏதாச்சும் வேலை இருந்தால் போய் பாரு, நான் தூங்க போகிறேன். கிண்டல் பண்ணாதீங்க. அப்பா முடிச்சிடப்படாவா? இப்போ வரியா வரலையா சொல்லு. உங்ககிட்ட தானே இருக்கேன், அப்புறம் என்ன? வாயாடி, சரியான வாயாடி. எங்கேயா அவளை? தூங்கிட்டு இருக்கேன் மாமா. உள்ளே போய் பாருங்க, போங்க. நீங்கள் போங்கய்யா, அதில் எழுந்துச்சி வர சொல்லுங்கள், நான் இங்கே வெளியே இருக்கேங்க. நீங்கள் 2 உள்ள போய் எழுப்புங்க தான், எழுப்பி பேசுங்க போங்க. நாங்கள் ஹாலில் இருக்கேன். இப்போ தூங்கட்டியா? ஏஞ்சி வெளியே வரட்டப்போ பார்த்துக்கிடுவோம். நீ எப்போ எழுந்துச்சி வெளியே வருவா? அவள் விட்டு அவள் பாட்டு தூங்குவா. எழுப்புனா எழுந்திப்பேன், இல்லை நான் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் தூங்குவா. அப்போ வேலைலாம் செய்ய மாட்டாளா? இது என்ன கேட்க? எப்படி இருக்கும்போது அவள் எப்படி வேலை செய்ய முடியும்? சும்மா அவையோட உட்காந்து பேசுவான், பிள்ளைகளை பார்த்துக்கிடுவா, அவ்வளோதான். ஐயோ மச்சாங்கார அவளை வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அதனால் செய்ய மாட்டான். லேசான வேலை செய்யலாம் ஐயா, சமையல் தானே, கூட செய்ய வேண்டியதுதானே, வெயிட்டு தான் தூக்கக்கூடாது. அது சொன்னால் இவன் ஒன்றும் சொல்ல மாட்டா பவி, செய்வான். அவன் ஏசுவான், தோற மனவன் ஏசுவான். போங்க போய் பாருங்க, உள்ள போங்க. நீ வா, எவ்வளோ வா. சரி வாரேன், வாங்க உள்ள வாங்க. பவி, பவி எந்திரி. நல்லா தூங்குதா போலையா? தூங்கட்டுமே. பவி எந்திரி, பவி எந்திரி கொஞ்சம் பாறேன். ஏன்டா கொஞ்ச நேரம் தூங்குறேன்டா. எந்திரி, ஏச முடிச்சிட்டா, எந்திரி. பேச முடிச்சிட்டானா? அப்போ தூக்கிட்டு வேண்டியதானே. நீ தூங்குத நானும் தோற வச்சிருக்கேன். அப்புறம் ஏன்? அவன் நீ எந்திக்கல, எந்திரி போ.
நீ தூக்கிட்டு வர வேண்டியது என்ன மச்சான் வந்து ஆசை. நான் கேட்டேன்னா தரமாடக்காமலாம் அவள் தூங்கிட்டு ஏன் எழுப்புதா இப்போ அவளை அப்படின்னு. நீ கொஞ்சம் எந்திரி பேபி எந்திரி. ஏன்டா அவளை கீழே இறங்கு. சொல்கிற கேள்வி இறங்கு. ரவிமா ஏன் அப்பா எப்பா இப்போ எப்படி இருக்கீங்க? எப்போ நீங்கள் ஏமா எப்படி இருக்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? பார்த்தா தெரியலையா எப்படி இருக்கேன்? இங்கே எப்படிமா இருக்க இப்போ? இப்போ என்னப்பா கேள்வி எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கேன்ல. ஏக்கு இவ்வளோ தான் தூங்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் எந்திச்சு ஏதாச்சும் வேலை செஞ்சு கொடுத்தானா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போவெல்லாம் மச்சம் வேலை செஞ்சால் சத்தம் போடுமா, அதுக்கு தான் போகாமல் உட்காந்துருக்கேன். சரி நீங்கள் வரேன்னு சொல்லவே இல்லை. எப்போ நீங்கள் எப்படி வந்தீங்க? மருமகன் தான் நேற்று ஃபோன் அடிச்சிச்சு, டிக்கெட் போட்டிருக்கேன் சந்திரகிழமை வாங்க அப்படின்ட்டு. இப்போ பாலாவும் துறையும் வந்து கூட்டிட்டு வந்தாவ. அப்படியா? சொல்லவே இல்லைப்பா ஒருத்தரும். நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏ லூஸு போ போய் காஃபி வாங்கி கொடு போ. நிற்க வச்சு அவளைங்களையும் கேட்டுட்டு தான் காப்பி குடிப்பியா? போ பேர உட்காந்து பேசு. சரிடா. காப்பி போட்டுருப்பா சாமி ஒன்று தெரியும். குடிக்க சொல்லு போ. கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் காஃபி வாங்கிட்டு வரையா? நான் கிளம்புறேன். சரிடா வரேன். சரிப்பா வாங்க நாளைக்கு வாங்க. அவன் கிளம்பட்டும். அவருக்கு எல்லாம் எடுத்து கொடு. கிளம்பணும்ல வேலைக்கு. காப்பி எங்கே கொடு. நாங்கள் காலைக்கு இருக்கோம் வா. ஆமாம்மா அவன் முதல்ல வேலைக்கு போட்டோம். அவனை வேலைக்கு அனுப்பி அதுக்கப்புறம் பேசிக்கிட்டோம். சரிப்பா வாங்க. நான் உங்களுக்கு காப்பி தந்துட்டு உனக்கு காப்பி கொண்டாடுறேன். ஏன்டா அம்மா அப்பா வர வச்சிருக்க சொல்லவே இல்லை நீ? நீ உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னியாம்ல. சாமியாட்டு நான் திட்டியும் அதான் என்கிட்ட சொன்னால உன்னையே கூட்டி கொண்டு அங்கே விட முடியாதுல்ல. அதான் இங்கே வர வச்சாச்சு. அதான் நீ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலைன்னு தான் கேட்கேன். சும்மா ஒரு சர்ப்ரைஸ். தேங்க்ஸ்டா. நீ இப்போ அடி வாங்க போகிற பாவி. சந்தோஷமா இப்போ உனக்கு? எதிர்பார்க்கவே இல்லைடா நான். 3 மாதம் கலந்தானே கொண்டு விட சொல்லலான்னு பார்த்தேன். 1 மாதம் அம்மா கூட இருந்துட்டு வரலான்னு பார்த்தேன். போன பிறகு போயிட்டு வா, நான் கொண்டு விட்டு வரேன். இருந்துட்டு வா. இப்போ அப்போ அத்தை இங்கே இருக்க சொல்லணுமா இல்லை கிளம்பட்டுமா? நீ தான் சொல்லணும். அப்பா வேலைக்கு போடலடா. அப்புறம் அம்மா சமையல் பண்ணி கொடுக்கணும்ல. போட்டோம் பிறகு நான் போகிறேன். இருக்குன்னா இருக்க சொல்லு. அத்தா தான் சொன்னாங்க இருக்குன்னா இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அப்பா ஹோட்டலே சாப்பிடண்டா. அக்கா வேணால் சாப்பாடு கொடுக்க சொல்லுவாங்க. வேண்டாண்டா விடு. நான் பிறகு போகிறேன். போயிட்டு அம்மா கூட 1 மாதம் இருந்துட்டு வரேன். சரி அப்போ வாங்க இருப்போம். சரி ஒரு 2 நாள் இருந்துட்டு போய் சொல்லிட்டா? சரி. நீ ஆன்ட்டி சொல்லிட வேண்டியதானே, நான் பண்ணி கொடுப்பேன்லாம். சரிடா விடு. இங்கே என்ன நான் வேலையை செஞ்சுட்டுங்க கஷ்டப்படாது. நான் ஃப்ரீயாக தானடா இருக்கேன். அப்புறம் ஏன்டா டென்ஷன்? சரி நான் கிளம்பட்டா? காஃபி குடிச்சியா நீ? இல்லை இனிமேல் தான் நான் குடிக்கணும். நான் குடிச்சிக்கிறேன். நீ கிளம்பு. இந்த இதை குடி நீ. வேண்டாம்டா நான் கிச்சனில் போய் ஊற்றி குடிச்சிக்கிறேன். குடி பேபி. என்ன உனக்கு 8 8ஆப்பா? வேண்டாம், நம்ம 2 ஷேர் பண்ணிக்கிறோன்னே. அப்புறம் இதுக்காக அங்கேயும் இங்கேயும் அலைவேன். சரி நான் கிளம்பட்டா? உங்களுக்கு எதுவும் வேணும்னு சொல்லு, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். சரியா? ஃபோன் அடி. சரிடா. பறக்க போறியா? இல்லை படத்தில் வெளியே சாப்பிட்டு போகிறேன். சரி ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு போறியா? நான் குளிச்சுட்டு வரேன். என் அத்தைக்கு மாமாவுக்கு சாப்பாடு கொடு, நீ சாப்பிடு. சரியா? அம்மாக்கு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கண்டா. நீ குளிச்சுட்டு வா. நீ சாப்பிட நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ சீக்கிரம் சாப்பிட்டு மாத்திரையை போடு பவி. அப்புறம் சாப்பிட்டு போட்டுக்கிறேன். இல்லை நான் குளிச்சுட்டு வரேன். என் அத்தைக்கு மாமாவுக்கு மேலே சாப்பாடை கொடு, நம்ம 2 வேணால் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு மாத்திரை போட்ட பிறகு தான் நான் போவேன் சொல்லியாச்சு. என் மேலே நம்பிக்கை இல்லையா? நீ மறந்துடுதல்லாம். நான் கால் பண்ணால் மறந்துட்டேங்க. எனக்கு மறந்துட்டேன்னா ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தலான்னு என்ன செய்வேன், அதுக்கு தான். சரி அப்போ குளிச்சுட்டு வா, நான் வரேன். சரி. இந்த ஹேமாவா? ஆமாம் ஹேமா தான் அடிக்க. நான் பார்த்துட்டு இருக்கேன்ல. அவனே மண்டே மாதிரி ஃபோன் அடி. பைத்தியக்காரி எப்போ பாரு ஹேமா ஹேமானுக்கிட்டு ஃப்ரீ அடிக்க பாரு. அப்போ ஸ்பீக்கரில் போடுங்க. ஏக்கு இப்போ அடிக்கலாம். அவள் எப்போவுமே அடிப்பான். உனக்கு என்ன பிரச்சனை இல்லை கேட்கேன். அவள் ஏன் தங்கச்சி? யாருக்குமே தங்கச்சி இல்லை, இவங்களுக்கு தான் தங்கச்சி இருக்காங்க. அந்த ஆளை தான். ரொம்ப வாய் பேசாத. நீ உங்கள் அண்ணன்கிட்ட என்ன வார்த்தை வர 2 இடத்தையும்? இல்லை கேட்கேன். எங்கள் அண்ணன் இருக்கான் என்கிட்ட என்கிட்ட என்ன வாய் பேசுத? அது நான் பேசுவேன். நீ பேசுவேன். உன்னே மாதிரியே என் தங்கச்சி சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் இல்லை கேட்கேன். புத்துறப்பா என் தங்கச்சிட்ட பேச போகிறேன். ஏக்கு அடிச்சுக்கன்னு தெரியல. நீங்கள் பேசாமல் இருங்க கொஞ்ச நேரம். நான் பேசணும், அதுக்கப்புறம் பேசுங்க. ஹலோ, என்னடி வேணும் உனக்கு? இப்போ ஃபோன் அடிச்சிருக்க? தும்முறு பிடிச்சவா ஏகப்பட்ட தும்முறு. ஏகிட்டு இப்படி கேட்க? கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க.
நான் எங்கள் அண்ணனுக்கு எப்பவும் ஃபோன் அடிப்பேன். உனக்கு என்ன? இது உனக்கு தேவையா? உங்கள் அண்ணெல்லாம் இல்லை. எங்கள் அண்ணன் இல்லை. அப்போ எங்கள் அண்ணன் என்ன ஓட்டையாக போன தந்துட்டு போகிறான்? அவன் தானே வச்சுருப்பான். ஃபோனை இன்றைக்கி நான் தான் பிடிங்கி வச்சுருக்கேன். போயிட்டு ஆஃபீஸ்க்கு என் ஃபோனை கொடுத்துட்டு உங்கள் அண்ணன் ஃபோனை நான் வாங்கிட்டேன். உன் ஃபோனை ஏன் கொடுத்த? அண்ணன் ஃபோனில் தான் எல்லா நம்பரும் வச்சுருப்பான். அது பகலில் எல்லோரும் வேலைக்கு வருவாங்க, ஃபோன் அடிக்க வேண்டியது இருக்கும். எதுவும் நைட் என்ன தனியாக தான் போயிருக்காங்க வேலை பார்க்கணுன்னு. கொஞ்சம் நேரம் ஏதோ ஒரு ஒர்க் இருக்கான் முடிச்சு வரேன்னு சொல்லிட்டு போயாச்சு. சரி வை, அப்போ நான் உன் நம்பருக்கு அடிக்கேன். அண்ணன்ட்ட பேசணும். அப்படி என்ன அவசரம் உங்கள் அண்ணன்ட்ட பேசணுன்னு? உன்கிட்ட சொல்லணும். சொல்ல முடியாது. எங்கள் அண்ணன் தான் சொல்லுவேன். என்கிட்ட தான் முதல்ல சொல்லணும். என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அது உங்கள் அண்ணங்க அதுக்கே போகும். நீ வை, நான் எங்கள் அண்ணன்ட்ட பேசிக்கிறேன். உங்கள் அண்ணங்கிட்ட நான் ஃபோனை கொடுத்தா தானே பேசுவேன். என்கிட்ட முதல்ல என்னன்னு சொல்லு, அப்புறம் நான் கொடுக்கணுமா வேண்டாமான்னு பார்க்கேன். அப்போ அண்ணன் வேலைக்கு போகல, அங்கே தான் இருக்கேன். அண்ணன் பொண்ணு எடுத்து நீ பேசிகிட்டு இருக்கியோ? முதல்ல என்னன்னு சொல்லு. குடிடி அண்ணன்ட்ட. கொடுக்க முடியாது. ஏய்க்கு இப்போ கால் பண்ண சொல்லு. நீ என்ன உனக்கு சாயந்தரம் கால் பண்ண முடியாதோ? நைட்டு 11 மணிக்கு ஃபோன் அடிச்சிட்ருக்க. ஏன் அதில் உனக்கு என்ன பிரச்சனை? எங்கள் அண்ணனுக்கு நான் எப்போனாலும் அடிப்பேன். எப்போனாலும் அடிக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் கிடையாது. சாயந்தரம் 7 மணி வரைக்கும் தான் டைம் உனக்கு. அதுக்கப்புறம் பண்ணக்கூடாதோ? பண்ணக்கூடாது. 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீ ஃபோன் அடிக்கக்கூடாது சொல்லியாச்சு. பாடி நீ பேச விடாட்டண்ணே. எனக்கு 2 அண்ணன் இருக்காங்க. 2 அண்ணனுக்கு கால் பண்ணால் அழகாக பெரிய அண்ணன் பேசு. சரி நான் வைக்கேன். அரஞ்சன பல்லு பேந்துடும். நான் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கேன் பிரியா? வச்சுட்டா நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ இப்படி தான் அவளை கோவப்படுத்துவியா? இது என்ன பேச்சு பேசுகிற நீ? நான் சும்மா விளையாட்டு தானே கிண்டல் பண்ணேன் அவளை. என்னை பற்றி தான் அவளுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் சீரியஸாக எடுத்துக்கிறேன்? அரஞ்சன் வை பல்லெல்லாம் வெளியே வந்துடுறேன். நான் துறைஞ்சுப்போம். இந்நேரம் ஃபோன் பண்ணியிருக்க, என்ன அது எதுவும் தேவையா அப்படிங்கிற கேட்குறதுக்கு வழி இல்லை. ஏன் ஃபோன் பண்ணாத இதை சொல்லி அட்டன் பண்ணி பேசணும். சாரி. இதே ஒரு பொழப்பா போச்சு. எப்போ மற்ற சாரி உனக்கு தான் எதுவுமே சரியாக பேச தெரியும்படிக்கு சொல்லியிருக்கலாம். இன்னும் எதுவும் கேட்டுட்டுல நீ விளாண்டுருக்கணும். யாருங்க இந்நேரத்தில் ஃபோன் அடிக்க? பிரியா பண்ணுறா இந்நேரத்தில். தூங்கலையா இன்னும்? ஹலோ பிரியா. என்ன தூங்கிட்டியா? இல்லை பிரியா சொல்லு, நீ தூங்கலையா? தூக்கம் வரலண்ணா. பிரியா என்னாச்சு? ஏன் அப்படி சொல்கிற? மைண்ட்டை பேசுகிறியா? எதனால சொல்ல விட்டேன்? சாமி அப்படியே பேசு. தூக்கம் வரலாங்க, என்ன ஏதுன்னு உடம்பு சரியில்லைன்னு கேளு. ஏ பிரியா, சொல்லுங்க மேனி, எப்படி இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ ஏன் அப்படி பேசுகிற? தூக்கம் வரலன்னு என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்லை உங்கள் அத்தை எதுவும் பேசுனாங்களா என்ன? அத்தை என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. எனக்கு உடம்புலாம் சரியாக தான் இருக்குது. அப்படியே இந்நேரம் கால் பண்ணிட்டு தூக்கம் வரலன்னு சொல்கிறேன். என்னாச்சு? எது வேணாலும் சொல்லு. பெரிய அண்ணன்ட்ட சொல்கிறதுக்கு கால் பண்ணனா? நந்தினி தான் பேசினேன். பேசிட்டு 7 மணி வரைக்கும் தான் கால் பண்ணணும். இப்போ ஏன் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். அதுக்காக தூக்கம் வரலங்க? அதுக்கு இல்லைங்க, மச்சாட்ட ஏதோ சொல்கிறேன் கால் பண்ணியிருக்கேன். அவள் அங்கே பேச உள்ள நந்தினி. அதனால தான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். என்னன்னு கேளுங்க. பிரியா என்னாச்சு? எதுவாக இருந்தாலும் சொல்லு நேரடியா. என்ன உங்களுக்கு உடம்புக்கு முடியலண்ணா? சிவாக்கு உடம்பு முடியலையா? என்ன செய்தான் சொன்னா? சரியாக சொல்ல மாட்டேங்காங்க. வீட்டில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேங்க. கேட்டால் தலைவலி, அதான் ஆஃபீஸ் போகல, நாளைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. நேற்று அப்படி தான் சொன்னாங்க, இன்றைக்கி அப்படி தான் சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் கேளண்ணா ஃபோன் பண்ணி என்னென்னு. நீ நேற்றே சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? இன்றைக்கி சொல்கிறேன். தலைவலி தானே, சரி நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு போயிடுறேன்னு சொன்னாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க வீட்டில் தான் இருக்க, இன்றைக்கி வேலைக்கு போகல அப்படின்ட்டு. வீடியோ கால் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி நான் பேசுகிறேன், பேசிட்டு உனக்கு கால் பண்ணிட்டா? சரிண்ணா. பெரிய நட்ட சொல்லான்டாண்ணா. பாலண்ணா நின்று பேசுங்க. அவன் நந்தினி இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டாண்ணா. நாளைக்கு சொல்லுங்கள் பெரிய அண்ணங்கிட்ட. அவள் விளாண்டுட்டு இருப்பான், நான் அவட்ட சொல்லுறேன். என்ன ஏதுன்னு பேசுகிறோம் நேரம் பேசிட்டு உன்னை கூப்பிட்றேன். என்ன வேண்டாண்ணா, பெரிய நட்ட சொல்லலாம்டா. இப்போ சொன்ன கேளுண்ணா. சொன்னால் கேட்படலாம். அவன்கிட்ட சொல்லணும்னு சத்தம் போடுவான்ல எங்களை. காலையில் அண்ணா ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு சொல்லுங்கண்ணா. நான் அவன்கிட்ட பேசுகிறேன். அதுக்கப்புறம் இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சொல்லாண்டாண்ணா. சரி நீ டென்ஷன் எடுக்காத. நான் 10 நிமிஷத்தில் கால் பண்ணிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன். சரிண்ணா. பாலன்கிட்ட சொல்லணுமா? என்ன எல்லா இடத்துலையும் தனித்தனியாக சொல்லணுமா என்ன? விடு பிரியா, டென்ஷன் எடுக்காத. நானும் பலமும் பேசுகிறோம், பேசிட்டு சொல்கிறேன். சரிண்ணா, நான் வெயிட் பண்ணுறேன். சாப்பிட்டியா? இல்லை, இனிமேல் தான் சாப்பிடணும். நீ ஃபிஷ்ஷு சாப்பிட்டு முடிச்சுட்டு இரு, நான் அதுக்குள்ளே பேசிட்டு உனக்கு கூப்பிட்றேன். சரியா? நான் கால் பண்ணும்போது நீ சாப்பிட்ருக்கணும் சொல்லியாச்சு. உங்கள் அத்தைட்ட கேட்பேன். என்ன சாப்பிட்றியா? எப்படி சாப்பிடுதண்ணா.